செங்கல்பட்டு அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் ஊரப்பாக்கம் சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து கோவில் கட்டிடப் பணிகளை முடித்து தருவதாக வாக்குறுதி அளித்து பிரச்சாரத்தை தொடங்கினார். வழிநெடுகிலும் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் இரட்டை இலைக்கு அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த தமிழகத்தின் தலை சிறந்த தன்னலமற்ற முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 மே மாதம் 4ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி எனும் தான் என்ற கோஷத்துடன் அவர் முதலமைச்சராக வர வேண்டும். அப்படி அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இந்த எளிய தொண்டனாகிய கஜா என்கிற கஜேந்திரன் ஆகிய எனக்கு அனைத்து தொண்டர்களும் இரட்டை இலை சின்னத்திலே போர் வாள்களைப் போல பீரங்கியில் இருந்து புறப்படும் குண்டுகளைப் போல ஒவ்வொரு பாகத்திலும் நீங்கள் செயல்பட்டு தேனீக்கள் எப்படி சிறு துளிகளாக சேர்த்து மிகப்பெரிய ஒரு தேன்கூட்டை உருவாக்குமோ அதுபோன்று இந்த இரட்டை இலை என்ற சின்னத்திலே வாக்குகளை நீங்கள் தேனீக்கள் போல சென்று ஒவ்வொரு பாகத்திலும் சேகரித்து மிகப்பெரிய செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் தேன்கூட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கஜா அவர்கள் இங்கே கைப்பற்றினார் என்ற சாதனையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.